என் உயிரோடும் உடலோடும் உணர்வோடும் கலந்திருக்கிற அன்னை தமிழுக்கு எனது புரட்சி வணக்கங்கள். தாழ்ந்து வீழ்ந்து கிடக்கிற அன்னை தமிழ் சமூகத்தினுடைய விடுதலைக்காக 16 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த மண்ணிலே ஒரு மாற்று அரசியல் புரட்சியை செய்து கொண்டிருக்கிற நாம் தமிழர் கட்சி இந்த மண்ணின் தேவைகளை 25 ஆண்டுகளாக உள்ள வருசநாடு பாதை திட்ட கோரிக்கையை ஆடு மாடுகளினுடைய மேய்ச்சல் நில உரிமையை நிலைநாட்டுவதற்காக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆர்ப்பாட்ட கூட்டத்தில் எண்ணற்ற என் நாம் தமிழர் கட்சியினுடைய தம்பி தங்கைகள் கலந்து கொண்டு களப்பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த தம்பி தங்கைகளிலே எத்தனை தம்பிகள் கோனார் வீட்டு தம்பிகள், வண்ணார் வீட்டு தம்பிகள், செட்டியார் வீட்டு தம்பிகள் என்று எனக்கு தெரியாது. அப்படித்தான் என் உறவுகளே, அந்த தம்பிகளிலே எத்தனை தம்பிகள் தேவர் வீட்டு தம்பிகள், தேவேந்திரர் வீட்டு தம்பிகள், கள்ளர் வீட்டு தம்பிகள், மன்னர் வீட்டு தம்பிகள், பறையர் வீட்டு தம்பிகள், பறையாட்சி வீட்டு தம்பிகள் என்று எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு உறுதியாக தெரியும், இந்த தம்பி தங்கைகள் எல்லாம் தமிழ் தேசியத்தின் பிள்ளைகள் என்பது மட்டும் எனக்கு உறுதியாக தெரியும். சாதியும் மதமும் கடந்தவன் மட்டும்தான் இந்த நாம் தமிழர் களத்திலே நிற்க முடியும். ஏனென்றால் இவன் ஏற்றிருக்கக்கூடிய தலைவன் மேதகுவே பிரபாகர், இவன் உறவாய் ஏற்றிருக்கக்கூடிய அண்ணன் செந்தமிழன் சீமா. ஆகவேதான் நான் உறுதிபட உரைக்கிறேன், இந்த தம்பி தங்கைகள் சாதி மதங்களை கடந்து தமிழர் என்கின்ற ஒரு பெருத்த தேசிய இனத்தின் பிள்ளைகள் என்று. இங்க என் பிள்ளைகள் பேசினாங்க, தம்பி தங்கைகள் எல்லாம் பேசினாங்க. 25 ஆண்டுகளாக உள்ள கோரிக்கை அப்படின்னு சொன்னாங்க. வெறும் 4 கிலோமீட்டர் பாதை அமைத்தால் எத்தனை நன்மைகள் விளக்கமா உங்ககிட்ட சொன்னாங்க. ஆடு மாடுகளினுடைய மேய்ச்சல் நிலம் மேய்க்க முடியல வனப்பகுதியில அடிச்சு பத்திரம் இடமாடே இப்ப இல்ல, அந்த உரிமையும் எங்களை விட்டு போயிருச்சு. எப்படிப்பட்ட பூமி தெரியுமா, எப்படிப்பட்ட மண்ணு தெரியுமா இந்த மண்ணு? இந்த மண்ணு வீரம் தெரிந்த மண்ணு. ஏன் தெரியுமா இது வீரம் தெரிந்த மண்ணு? மேதகுவே பிரபாகரன் அவர்களுடைய விடுதலை புலிகள் பயிற்சி பெற்ற மண்ணுடா இந்த மண்ணு. எனக்கு தேசிய தலைவன் உலாவிய மண்ணு, அவன் மூச்சு காத்து நிரம்பி இருக்கிற மண்ணு. 2002ஆம் ஆண்டே சொல்லி இருக்கிறாங்க ஜெயலலிதா இந்த திட்டத்தை நிறைவேற்றுவோம்னு. அப்ப 25 ஆண்டு கால காப்பு எதற்காக? இன்று வரைக்கும் ஒரு இன்ச்சு கூட அதுல நகலையே. ஏன் அப்படின்னு சிந்திச்சியா? ஏன் நீ சிந்திக்கிறதுக்கு முன்னால இந்த 25 ஆண்டுகள் மாறி 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 நீ யாருக்கு வாக்கு செலுத்துறேன்னு முதல்ல சிந்தி. உன் கோரிக்கை 4 நூற்றாண்டுகளாக நடக்கல, நிறைவேற்றப்படல. ஆனால் அந்த 4 நூற்றாண்டுகளாக 5 பொது தேர்தலை சந்திச்சிருக்கிற சட்டமன்ற தேர்தல். இந்த 5 தேர்தல்களையும் நீ யாருக்கு வாக்கு செலுத்தின? ஒரு நிமிடம் உங்களால அதை யோசிச்சு உங்களுடைய மனசாட்சி அது சரின்னு சொல்லுதா? உங்களுக்கான எதையும் செய்யல. ஆனால் நீங்க உதயசூரியன் ரெட்டல, ரெட்டல உதயசூரியன் மாறி மாறி போட்டீங்களே தவிர என்னைக்காவது ஒரு மாற்று அரசியலை முன்னெடுப்போம்னு நாம சிந்திச்சதுண்டா? இன்னைக்கு இந்த தேர்தல் களத்தை நீ கவனிச்சுக்கோ. இந்த தேர்தல் களத்தில் நான் மத்தவெல்லாம் விட்டு எந்த கட்சியாவது இந்த கூட்டணி பேரம் பேசுறான்ல, இவன் எவனாவது ஒருத்தனாவது கொள்கையை சொல்லி இத செஞ்சா நான் உன் கூட கூட்டணியில் இருப்பேன் ஒரு கட்சி சொல்லு பாப்போம். ஒரு கட்சி. விடுதலை சிறுத்தைகள் பஞ்சமி நிலத்தை மீட்டு கொடுத்தா திராவிட கட்சியோட கூட்டு இல்ல. அதிமுக எழுதி கொடுக்கிற எனக்கு ஒப்பந்தம், நான் வந்தா பஞ்சமி நிலத்தை மீட்பேன்னு. எவன் பஞ்சமி நிலத்தை மீட்பியோ அவன் கூட கூட்டுடா சொன்னாரா? திருமாவளவன் அப்படியா சொன்னாரு? கேவலம் இன்றைக்கு வரைக்கும் மண்டியிட்டு நிற்கிற விடுதலை சிறுத்தைகள், காங்கிரஸ்
காங்கிரஸ் ஒண்ணும் இல்லாத காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் அளவுக்கு கூட இல்லாத காங்கிரஸ் கூட மிரட்டுறாயா திமுகவை. அங்கிட்டு போயிருங்க, இல்ல இல்ல இங்கிட்டு போயிருங்க, இந்த கிளம்பிட்டேன், இந்த ராகுல்கிட்ட பேச போறேன், இந்த கிளம்பிட்டார் ஆள அர்ஜுனா, இந்த பேசிட்டாரு, அவர் பேசிட்டார், இவர் பேசிட்டாரு, நாங்கள் தற்கொலைகளினுடைய கழகத்திற்கு போறோம் கூட கேடு கட்ட காங்கிரஸ். இப்படி கூட்டம் போட்டேன்னா 2 பேர் கூட உட்கார மாட்டான். அந்த காங்கிரஸ் மிரட்டுறாயா. அந்த துணிவும் அந்த தெம்பும் திராணியும் கூட அண்ணன் திருமாவளவனுக்கு இல்ல. அவர் கொள்கையை சொல்லி நான் இந்த கூட்டணியில் இதை செய்தால் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லல. குடிக்கிற நீர் தொட்டில மழை கலந்தான். உனக்கு மலம் சொல்ல கூட புரிய மாட்டேங்குது. உனக்கு உரைக்கிற மாதிரி சொல்றேன். குடிக்கிற தண்ணீரை பிரிய கலந்தான். குடிச்சியா அவன? குடிச்சியா? நீ தண்டிக்கலாம் வேணாம். நீ எப்பயும் போல குடி, 15 நாள் உள்ள வை, ஜாமீன்ல வெளியே விடு, அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரியாது, வழக்கம் முடிச்சிருவ. அப்படி கூட இல்ல, குடிக்கவே இல்லை, எதை கலந்தான்னு தெரியவே இல்லை. குடிக்கிற தண்ணிய ஒருத்தர் டீய கலந்துட்டு போயிட்டான்டா. சூடு சொரணை இல்லை உங்களுக்கு. வேங்க வயல் இந்த செயலை செஞ்சவன புரியா உன் கூட கூட்டணியில இருக்கேன் சொன்னாரா? சொன்னாரா? 128 கோடி மத்திய அரசு கொடுத்துச்சு. எதற்கு? தாழ்த்தப்பட்ட மக்களினுடைய கல்விக்காக, அவர்களுடைய விடுதிகளை புனரமைத்துக் கொள்வதற்காக 128 கோடி. வெறும் 2 கோடியை மட்டும் தமிழ்நாடு அரசு செலவு பண்ணிட்டு 126 கோடியை திரும்ப ஏன் அனுப்புன? எந்த கூமுட்ட வயலா செய்வான் அத? மத்திய அரசு கொடுத்த 126 கோடியை திரும்ப எவனாவது அனுப்புவானா? தேவையில்லைன்னு இந்த திராவிட மாடல் ஸ்டாலின் அரசு செஞ்சிச்சு. குறைந்தபட்சமா அண்ணன் திருமாவளவன் அதையாவது கேட்டீங்களா? அதையாவது கேட்டீங்களா? இதுதான் கூட்டணி லட்சணம். இந்த காங்கிரஸ் என்றைக்காவது கொள்கையை சொல்லி அவங்க சீட்டு வாங்குச்சா? மாறாக அங்க தவுவை இங்க தவுவைன்றதை தாண்டி என்னைக்காவது காங்கிரஸ் டாஸ்மாக மூடு, ராஜாஜியும் காமராஜரும் வெறுத்த இந்த சரக்கு, இந்த சாராய வியாபாரம் தேவையற்றது. அதை அரசே செய்வது அதை விட வெட்கக்கேடானது. நாங்கள் மகாத்மா காந்தியை தலைவராக ஏற்று வந்த காங்கிரஸ் கட்சி. ஆகவே நாங்கள் இந்த கூட்டணியிலே தொடர வேண்டும் என்றால் டாஸ்மாக பூரா மூடுங்க, நான் வர்றேன் அப்படின்னு காங்கிரஸ் சொல்லுச்சா? சொல்லுச்சா? இல்ல. 35 சீட்டு தந்தா நான் இருப்பேன், 35 சீட்டு கொடுத்தா நான் இருப்பேன் சொல்ற காங்கிரஸ்னால மதுக்கடை மூடா. அப்பதான்டா காங்கிரஸ் உங்களோட கூட்டணி இருக்குன்னு சொல்ற யோகித காங்கிரஸுக்கு இருந்துச்சா? இதுதான் இவங்க கூட்டணி லட்சணம். அப்ப என்ன? இங்க எல்லாமே சீட்டு நோட்டு. சீட்டு சொல்றது உனக்கு வெளியே தெரியும், நோட்டு கொடுக்கிறது வெளியே தெரியாது, அவ்வளவுதான். அதுல கம்யூனிஸ்ட் ரொம்ப யோக்கியங்க. அவங்க வெளிப்படையாக சொல்றாங்க, ஆமா நாங்க 2021 தேர்தலில் 25 கோடி ஆமா நாங்க வாங்கணும். ரொம்ப யோக்கியங்க. ஏன்னா அவங்க புரட்சியாளர் இல்ல, புரட்சியாளர் புண்ணாக்குங்க. அதனால அவங்க மட்டும் உண்மையா சொல்லியிருக்காங்க, ஆமா நாங்க 25 கோடி வாங்கணும். ஆனா மத்தவனுக்கெல்லாம் அவனுக்கு கொடுக்கிற சீட்டு மட்டும் தான் நமக்கு தெரியும், அவங்களுக்கு கொடுத்த நோட்டு நமக்கு தெரியாது. இன்னைக்கு ஐயா தேமுதிக போய் அங்க போய் சேர்ந்திருக்குது. கடைசி வரைக்கும் பேரம், கடைசி வரைக்கும் பேரம். அதிமுகவா திமுகவா, திமுகவா அதிமுகவா, கொள்கையா கொள்கையான்னு சொல்லு. ஏதாவது ஒரு கொள்கையை வலியுறுத்தி நின்னார்களா? இத செஞ்சா என் மக்களுக்கு, இத செஞ்சா நான் உன் கூட கூட்டணியில இருப்பேன்பா, இல்லைன்னா இருக்க மாட்டேன்பா. எப்பா திமுக நீ சொல்லுப்பா, என் கொள்கை இது, நீ செய்வியா சொல்லு நான் வர்றேன். ஏன் அதிமுக நீ செய்வியா சொல்லு நான் வர்றேன் அப்படின்னு சொல்லுச்சா தேமுதிக? ஒரு ராஜ்யசபா எம்பி வேணும். கடைசியா நம்ம கூட நினைச்சோம் அது விஜயகாந்த் மகனுக்கோ அப்படின்னு நினைச்சோம். சரி போயிட்டு போறான் அப்படின்னு. கடைசியில பார்த்தா அதுவும் கிடையாது, விஜயகாந்த் மச்சினனுக்கு தான் அதுவும் போகுது. இவங்களுடைய கூட்டணி, இவங்களுடைய அரசியல் இவ்வளவுதான், வேற எங்ககிட்ட அரசியல் கிடையாது, இவ்வளவுதான் அரசியல். சரி இந்த பக்கம் திமுகவுடைய கூட்டணி அப்படி இருக்கு, அப்படியே இங்கிட்டு திரும்புவோமே. அப்ப இவங்க எல்லாம் என்ன மனிதர்கள் புனிதரா? கிடையாது.
அன்னை டிடிவி எதுக்காக நீங்க வெளியே போனீங்க சொல்ல முடியுமா? இப்ப எதுக்காக உள்ள போனீங்க சொல்றாரு. என்ன தெரியுமா சொல்றாரு? இது எங்க பங்காளி சண்டை, இது எங்க குடும்ப பிரச்சனை, இப்ப நாங்க எங்களுக்குள்ள சமாதானம் ஆயிட்டோம். அன்னை டிடிவி அவர்களே, நீங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது சொல்லணும், நாங்க பங்காளி எல்லாம் சேர்ந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம், நாங்க பங்காளி எல்லாம் சேர்ந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு எப்ப சொல்லணும்? ஐயா தியானத்துல இருந்தாலும் ஓபிஎஸ் மெரினா கடற்கரையில போய் சமணம் போட்டு நள்ளிரவுல போய் உட்கார்ந்து தியானம் பண்ணாரு, அன்னைக்கு சொல்லியிருக்கணும் இது எங்க குடும்ப பிரச்சனை. நாங்கெல்லாம் ஜெயலலிதாவின் பிள்ளைகள். யாரு? இபிஎஸ், ஓபிஎஸ், டிடிவி தினகரன் எல்லா பேரும் ஜெயலலிதாவின் பிள்ளைகளாம். சரி, ஜெயலலிதாவின் பிள்ளைன்னு ஒத்துக்கோமே. அந்த அம்மா 76 நாள் அப்போலோ மருத்துவமனையில் இருந்தாங்க. நீ அந்த அம்மாவுக்கு மகன் தானே போனா? என்னைக்காவது ஒரு நாள் போனியா? உன்னை உள்ள விட்டாங்களா? முதல்ல பதில் சொல்ல முடியுமா? டிடிவி தினகரனால நீ ஜெயலலிதாவின் மகனா? நீ ஜெயலலிதாவின் பிள்ளையா? 76 நாள் அப்போலோ மருத்துவமனையில இருந்தாங்க. உன்னைய வாசப்படிக்காம விட்டாங்களா? உன்னைய இன்னைக்கு வந்துட்டு நாங்க ஒரே குடும்பம், நாங்க பங்காளி, நாங்க ஜெயலலிதாவுக்கு பிள்ளைன்ற. சரி, அதான் ஒண்ணு ஆயிட்டீங்க இல்ல, பங்காளி சண்டை முடிஞ்சு போயிடுச்சுல. அப்புறம் எதுக்கு அமமுகன்னு ஒண்ணு, அப்புறம் அதிமுகன்னு ஒண்ணு கொண்டு வந்து அதிமுக சேர்த்திருக்க வேண்டியதானப்பா? நீங்க தான் பங்காளி தானப்பா, சண்டை போட்டு ஒன்னா சேர்ந்துட்டீங்கல்ல, அவ ஒன்னா கட்சியை கூட சேர்க்க வேண்டியதானே? ஏன் சேர்க்கல? எவரிடத்திலும் பதில் இல்ல. நீ உண்மையாவே யோக்கியன்னா ரெண்டையும் சேர்த்திருக்கணும்ல, நாங்க எல்லாம் பிள்ளைங்க பண்ணி சேர்ந்திருக்கணும்ல. நீ அப்ப யாரை ஏமாத்துற? உன்னைய தூக்கி தீகார் ஜெயில போட்டது யாரு? பாரதிய ஜனதா. அப்ப போட்டது தப்பா இல்ல நீ செஞ்சது தப்பா? ரெண்டுல ஏதாவது ஒண்ணுதானே உண்மையா இருக்கணும். உன்னைய தூக்கி பாரதிய ஜனதா தீகார் ஜெயில வச்சானா இல்லையா? அவன் கூட இப்ப கூட்டணின்னு போயிருக்க. ரெண்டுல ஒண்ணு சொல்லு. ஆமா, இன்னைக்கு நான் தப்பு பண்ணேன், என்னை தூக்கி உள்ள வச்சாங்கன்னு சொல்லு. இல்லைனாக்க நான் தப்பே பண்ணல, என்னை தூக்கி உள்ள வச்சாங்கன்னு இப்ப பேசு பாப்போம். மாப்பிள்ள இப்ப பேசு மாப்பிள்ள, நீ அத பேசு. இப்ப பேச மாட்டாரு, பேச மாட்டாரு. ஏன்னா இன்னும் அந்த கேஸ் பெண்டிங்ல இருக்கு, வச்சிருக்கான், குடும்பிய குடிச்சு வச்சிருக்கிறான், அதனால பேச மாட்டார். எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா தாசில்தாரு லஞ்சம் வாங்கும் போது புடிச்சிட்டாங்க அப்படின்னு வாங்க, போலீஸ்காரரு லஞ்சம் வாங்கும் போது அவளை புடிச்சிட்டாங்க அப்படின்னு வாங்க. ஆனா இந்திய வரலாற்றிலேயே லஞ்சம் கொடுத்தவனை புடிச்சு சிறையில வச்சவங்கன்னா அது ஒரே ஆளு டிடிவி தினகரன் தான். கொடுத்தவனை கூப்பிட்டு உட்கார வச்சது சிறைக்குள்ளேனா இந்தியாவிலேயே டிடிவி தினகரன் மட்டும்தான். வேற யாராவது ஆள் இருந்தா சொல்லு, நான் தெரிஞ்சுக்கிறேன். லஞ்சம் கொடுத்ததற்காக தீகார் ஜெயில் போட்டது யாரு? பாஜக. இன்னைக்கு கூட்டணி யாரு? அதே பாஜக. இவங்களை எல்லாம் நம்பி இன்னமும் நீங்க மாறி மாறி ரெட்டலை உதயசூரியன், உதயசூரியன் ரெட்டலை. என்னைக்கு திருந்த போறோம்? என்னைக்கு? இன்னைக்கு இந்த மலைப்பாதைக்கு கேளு, என்ன தெரியுமா காரணம் சொல்றான்? அது வனத்துக்குள்ள இருக்குதான், வன சட்டமா, புலிகளின் சரணாயமா, பல்லுயிர் பெருக்கமா. என்றா டே, நீங்க அவ்வளவு யோக்கியடா? நீங்க வனத்தை பாதுகாக்கிறது, பல்லுயிர் பெருக்கத்தை பாதுகாக்கிறது, அப்படியே வன விலங்குகளுக்கு பாதுகாப்பா இருக்கிறது, அவ்வளவு யோக்கியங்களா நீங்க? அப்ப அங்கங்க குவாரிய வெட்டுறானே யார் அவன்? அங்கங்க மண்ணை வெட்டி திங்கிறானே, மண்ணெண்ணி திங்கிறானே, பூரா கள்ளப்புறம் ஏத்திட்டு போறானே, அவன்லாம் யாரு? அப்பயே அங்கே அவனுக்கு அந்த அக்கறை வரல. ஏன் வரல? கன்னியாகுமரி பக்கம் பூரா மலையப்புறம் முடிச்சுட்டானே, ஏன் அந்த அக்கறை அங்க வரல? நியூட்ரின் ஆய்வுல இங்க தேனி மாவட்டத்துக்கு வந்து நிக்கிறானே, ஏன் அந்த அக்கறை அங்க வரல? எங்கேயும் வரல. ஆனா இங்க இந்த 4 கிலோமீட்டர் பாதையை போட்டு கொடுத்தா இவ்வளவு நன்மையான்னு சொல்றோம். 4 வழி சாலைன்னு சொல்லி எத்தனை விவசாய நிலங்களை தின்னீங்கடா? எத்தனை ஏழவார வயிற்றுல அடிச்சீங்கடா? அந்த 4 வழி சாலைகளுக்கு எத்தனை கிலோமீட்டர் போட்டிருக்கீங்கடா? ஒரு 4 கிலோமீட்டர் வருஷம் அடுக்கு இதுக்கு. அப்ப என்ன அர்த்தம்? நோக்கம் இல்ல, அவனுக்கு நோக்கம் இல்ல, அதனால அவன் செய்யல. நீ அது எதையும் தெரியாம அவன் கொடுக்கிற காசை வாங்கி நம்ம இன்னும் அவனுக்கு ஓட்டு போட்டுக்கிட்டு எல்லாம் கேட்பீங்க. இந்த பிள்ளைகள் நல்லா பேசு, நல்ல கருத்தை சொல்லுது,
இது வரைக்கும் நம்ம பட்ட அவலத்தினுடைய அரசியலை உரிச்சு வைக்குது. எல்லாத்தையும் கேட்ப, எல்லாம் உனக்கு புரியும். ஆனா கடைசி நேரத்துல அந்த வாக்குக்கு காசை வாங்கிட்டு நீ வகுத்து பாரு, நீ வகுத்து பாரு. 5 ஆண்டுகளுக்கு அவன் கொடுக்கிற காசை வகுத்து பாரு. 33 பைசா கூட வர. கேவலம் ஒரு நாளைக்கு 33 பைசாவுக்காக உன்னுடைய உரிமையை, உன்னுடைய அடுத்த தலைமுறையினுடைய வாழ்வை கெடுக்கிற. நீ வாழும் போதே இந்த நிலை என்றால் உனக்கு பின்னால் வரக்கூடிய சந்ததிகள் இந்த மண்ணுல எப்படி வாழும்னு கொஞ்சமாவது அரசியல் அறிவு, கொஞ்சமாவது நம்ம கிட்ட, கொஞ்சமாவது. அவ்வளவு சுயநலம் ஆயிட்டோம்ல, அவ்வளவு சுயநலம். இன்னைக்கு இந்த 1000 ரூபாயை வாங்கி டாஸ்மாக்ல 500 ரூபாயை கொடுத்துட்டு 500 ரூபாய்க்கு கறி வாங்கி தின்றணும். முடிஞ்சிச்சுடா, கழிவா போயிரும்டா. 24 மணி நேரத்துல கழிவாக போய்விடும். கேவலம் அந்த கழிவுக்காக உன் மகன், உன் பேர, உன் கொள்ளு பேர வாழக்கூடிய இந்த பூமியை தரிசாக்கிட்டு போறீங்களடா, தரிசாக்கிட்டு போறீங்களே. 15 ஆண்டுகளாக இந்த மண்ணில கத்துறோம். மாற்று அரசியலை கொண்டு வா. மீண்டும் மீண்டும் சோதித்தவனையே சோதிக்காத, புதுசா ஒருத்தனை போடு. இல்லையே சட்டையை மாற்றிக்கொள்ளுகிற நாம, தேஞ்சு போனா பிஞ்சு போனா செருப்பை மாற்றிக்கொள்ளக்கூடிய நாம, நம்மை அழித்தொழிக்குகிற இந்த இருவரும் கட்சிகளை புறந்தள்ளி ஒரு மாற்று அரசியலை எடுக்க முடியலையே, நம்மனால மாற முடியலையே. அதுக்குள்ள சுயநலம் புகுந்திருக்குதே. கொடுத்திருக்கிறேன் 5000 ரூபாய், 5000 ரூபாய். அதுக்கு அவர் சொன்ன விளக்கம் இருக்கு பாரு, அதுதான் ரொம்ப பெருசு. விளக்கம் இருக்கு பாரு. 3 மாசம் அந்த காசை 3000 முதலே போட்டுறாராம், உரிமை தொகைய 1000 ரூபாய் 1000 ரூபாய் 1000 ரூபாய் 3000 ரூபாய. ஏன்னா இபிஎஸ் என்ன செய்வாரா, வழக்கு போட்டுருவாராம், இந்த உரிமை தொகையை கொடுக்காதீங்க அப்படின்னு வழக்கு போட்டுருவாராம். அப்ப உன்னை எவ்வளவு கேனைய நினைச்சு வச்சிருக்கான் பாரு. அந்த ஆள் என்ன சொல்றாப்ல, நீ 1000 தானே கொடுத்த, நான் 2000 கொடுப்பேங்கிறாப்ல. இவங்க என்ன சொல்றாங்க, அவர் வழக்கு போட்டுருவாராம் தரக்கூடாதுன்னு. தரக்கூடாதுன்னு வழக்கு போட்டா அவருக்கு ஓட்டு கிடைக்காதுன்னு அவருக்கு தெரியாதா? அப்ப என்ன ஒரு காரணம் வேணும். அந்த 3 சரிப்பா, மிச்சம் அந்த 2000 ரூபாய் கொடுத்துருக்கு, அது எதுக்குப்பா? அது எதுக்குன்னா, இத்தனை ஆண்டு காலமா இந்த மண்ணுல கோடை காலமே வரல, எல்லாமே வசந்த காலம் தான். 5 ஆண்டுகளுமே மழை காலம் தான் நமக்கு. அந்த கோடை கால செலவுக்காக 2000 ரூபாய். அப்ப எவ்வளவு பெரிய நல்லவங்கன்னு பாருங்க. இந்த 5000 வாங்கிக்கிட்டு திரும்ப அவன் கொடுக்கிற ஓட்டு கொடுக்கிற காசை வாங்கிக்கிட்டு நீ திரும்ப அவனுக்கு தான் போடுவேன்னு அவன் நினைக்கிறான். நீ போடணுமா? நீ நினை முதல்ல, போடணுமா? உன்னுடைய உரிமையை யார் மீட்கிறான்? உன் உரிமைக்காக யார் பேசுறான்? உனக்காக யார் போராடுறான்? பேசு, அத பேசு, அதை சிந்திச்சு பாரு. ஆடு மாடுகளினுடைய மேய்ச்சல் நிலம் எல்லாரும் பேசக்கூட மாட்டான், பேசக்கூட மாட்டான் அதை பத்தி. ஆனா நாம் தமிழர் கட்சி பேசுனது மட்டும் கிடையாது. மதுரையில ஆடு மாடுகளின் மாநாடுன்னு சொல்லி 3000 மாடுகளை ஒரே இடத்துல நிறுத்தி வச்சு அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுடைய உரையை, ஆடு மாடுகளின் மேய்ச்சல் நிலம் எங்கள் உரிமை அப்படின்னு 3000 மாடை ஒரு இடத்துல நிறுத்தி வச்சு ஒழுக்கமா ஒரு ஆடு மாடுகளின் மாநாட நாங்க நடத்தி இருக்கோம்னா, நாங்க பேசிட்டு போறவங்க கிடையாது, பேசிட்டு போறவங்க கிடையாது. இன்னைக்கு எல்லாம் அவன் மாநாடு நடத்துறான் பாரு, மனுஷனையும் அடக்க முடியல அவனால. பைத்தியக்காரங்க, பைத்தியங்களை வச்சு மாநாடு நடத்திக்கிட்டு இருக்கான் தற்குறி. ஆனால் 5 படைத்த மாடுகளை எந்த சலசலப்பும் இல்லாம 3000 மாடுகளை ஒரே இடத்துல நிறுத்தி ஒரு ஆடு மாடுகளினுடைய மேய்ச்சல் உரிமைக்கு மக்கள் மத்தியில ஒரு கவனத்தை கொண்டு வரணும்னு ஒரு மாநாட நடத்தி இருக்கிறோம். அப்படின்னா இது பேசிட்டு போற கட்சி கிடையாது, செய்யற கட்சி. சொல்லிட்டு போற கட்சி கிடையாது, செய்யற கட்சி. அதோட மட்டும் விடல, அப்படியே தேனியில போடிமெட்டு தாண்டி போடிமெட்டுக்கு திரும்புற இடத்துல முந்தல், அந்த முந்தல்ல இருந்து 2000 மாடுகளை சும்மா மேய்ச்சல் நிலம், நீ எனக்கு உரிமையை கொடு அப்படின்னு கேட்கல. கேட்டேன், நீ கொடுக்கலையா உரிமையை நான் தட்டி எடுப்பேன். ஏற மூந்தல்ல இருந்து குரங்கணி போற வழியில போய் 2000 மாடுகளை என் அண்ணன் செந்தமிழன் சீமானே
ஓட்டிட்டு போய் மேய விட்டான்னா இது சொல்ற கட்சி இல்ல, செய்யற கட்சி. இதெல்லாம் இவன் சொல்ல கூட மாட்டான். யாரு நீ இப்போ இவ்வளவு நாள் வரைக்கும் ஓட்டு போட்டு இருந்த பாரு, இவெல்லாம் இதை பேச கூட மாட்டான், பேச கூட மாட்டான். ஆனா உன் பிள்ளைகள் செஞ்சு காட்டுறோம். முந்தல் தாண்டி குரங்கணியில மேல மலை மேல ஏத்துற மாட 3 துறை வந்து நிக்குது. யார் யார் தெரியுமா? வனத்துறை, காவல்துறை, வருவாய்த்துறை. 3 துறைகளும் தங்களுடைய காவலர்களோடு அங்க வந்து நிக்குது. அதையும் மீறி மேல ஏத்தணும் மாட 2000 மாடன்னா வனத்துறை, வருவாய்த்துறை எல்லாத்துறையும் என்ன தெரியுமா சொல்லுது? இப்படி நீங்க சத்தம் போட்டுட்டு போனா இங்க உள்ள விலங்குகளுக்கெல்லாம் வந்து பாதிப்பு ஏற்பட்டுரும். இந்த மாடுகள் போய் மேஞ்சிருச்சுன்னா இந்த மாடை அந்த விலங்குகள் சாப்பிட்டுரும். 2000 மாடை ஓட்டிட்டு போறேன், ஒரு மாடை ஒரு சிறுத்தையோ ஒரு புலியோ தின்னுட்டு போகுது. தெரிஞ்சுதான் நான் மேய்ச்சல் நிலத்துல விட்டான், தெரிஞ்சுதானே விட்டான். இந்த ஆடு மாடு போய் அங்க மேயிறதுனால உனக்கு என்னடா கொள்ள? உனக்கு என்ன கொள்ள? அது போய் மரத்தையாடா திங்கும் முட்டாப்பல. மரத்தை பாதுகாக்கிறானா முட்டாப்பையில பேசலாம் பாரு ஒரு அதிகாரி. மரங்கள்லாம் கெட்டு போயிருமா, காடு கெட்டு போயிருமா. டே புள்ள தவிர ஆடு மாடு என்னடா திங்கும்? முட்டாப்பையிலடா, முட்டாப்பையில வனம் கெட்டு போயிடும். டே நாடையே கெடுத்து குட்டிச்சோறு ஆக்கிட்டீங்க, அப்புறம் என்ன வனம் கெட்டு போயிரும்? வனம் அப்ப வனம் கெட்டு போயிருந்தா ஏன்டா ஆடு மாடுகளின் மேய்ச்சல் நிலம் எதுக்கு அதை வச்சிருக்கிற? ஒரு சிட்டா பட்டார அதுக்கு பேர் என்னடா? மேய்ச்சல் நிலம் தானடா. அப்ப என்ன இவனுக்கு? இவன் என்னென்ன வேலையெல்லாம் உள்ள செய்யறானோ, மரத்தை கெடுத்து விக்கிறது, கல்ல உடைச்சு விக்கிறது, இந்த மாதிரி வேலைகளுக்கு தனியாருக்கு இந்த இடத்தை தாரை வார்த்து கொடுக்கிறது, ஒப்பந்தம் போட்டு லீஸு கொடுக்கிறது, ஒத்தைக்கு கொடுக்கிறது, இந்த வேலையெல்லாம் ஆடு மாடு மேய்ச்சிட்டு போனான்னா அவன் கவனிப்பான். அவன் போய் கீழே போய் சொல்லிடுவான். அவ்வளவுதானே உன் மேட்ரு? அவ்வளவுதானா? என்ன நாட்டையே கெடுத்து நீங்க வனத்தை பத்தி கவலைப்படுறீங்க? வனத்தை பத்தி இதையெல்லாம் பேச ஒரு கட்சி. ஆடு மாடு மேய்ச்சல் நிலம் விட்டாக்க நான் உங்க கூட கூட்டணி, இல்லைன்னா இருக்க மாட்டேன் அப்படின்னு அன்புமணி ராமதாஸ் சொல்லிட்டா போய் அதிமுக சேர்ந்திருக்காரு. சொல்லியிருக்காரா? சொல்லுங்க. அதிமுக கூட்டணி இவங்க சொல்லியிருக்காங்களா? இல்ல ஐயா எடப்பாடி தான் பாரதிய ஜனதாவை சேர்க்கும் போது நீட்டுக்கு தமிழ்நாட்டில் விலக்கு கொடுங்க, ஜிஎஸ்டிக்கு விலக்கு கொடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நாங்க உங்களை கூட்டணியில சேர்த்துக்குவோம் அப்படின்னு நிபந்தனை வச்சிருக்காரா எடப்பாடி? யாராவது கொள்கையை சொல்லி கூட்டணி வச்சிருக்காங்க? எவனாவது ஒருத்தனை சொல்லுங்க, ஒருத்தனை கொள்கையை சொல்லி எவனும் கூட்டணி வைக்கல. மாறாக நீ எனக்கு எவ்வளவு தருவ, நோட்டா எவ்வளவு தருவ, சீட்டா எவ்வளவு தருவ, இதை தாண்டி இது கூட்டணி அவ்வளவுதாங்க. இது கூட்டணி கிடையாதுங்க, பேரையும் மாத்தணும். இது கூட்டணி கிடையாது, கூட்டு களவாணித்தனம். கூட்டு களவாணித்தனம். 234ல 35ல நான் திருடுறேன், 100ல நீ திருடு, இன்னொரு 100ல அவர் திருடு, கூட்டு களவாணி. களவாணி பயிர். ஏன்னா யோக்கியம் இருந்தாலும் கொள்கையை சொல்லி கேட்டிருப்பான். ஊர ஐயோக்கிய பயலு. கேவலமா இல்ல? நேற்று வந்த தற்கூரிய காமிக்கிறீடா காங்கிரஸ். நீ இல்லைனா எனக்கு தற்கூரிங்கிற, ரெண்டு ஒண்ணுதான். இது திருட்டு தற்கூரி, அது தற்கூரிக்கெல்லாம் தற்கூரி, ரெண்டு ஒண்ணுதான். இத காங்கிரஸ் இந்த அணில் குஞ்சு கட்ட போய் நிக்க போகுதான். டேய் எங்க காமராஜருக்கு எங்க கக்கனுக்கு வந்த கேவலமாடாது. இந்திய விடுதலைக்காக பாடுபட்ட கட்சிங்கிறியடா காங்கிரஸ். கடைசியா ஒரு நடிகை கூத்தாடிக்கிட்ட போய் நிக்கணும்ன்றியடா. இன்னமும் பாதிவே பேசிட்டு இருக்காங்க காங்கிரஸ்ல. இப்பயும் பேசுறான். டே உங்களுக்கு 28+1 முடிஞ்சுச்சுடா. அதான் அவரே சிக்னல் காமிச்சிட்டு போயிட்டாருல ஸ்டாலின், முடிச்சிட்டேன் அப்படின்ட்டு போறாருல, முடிஞ்சு போச்சுல. அப்பயும் பேசுறான். யார் பேசுறா? இந்த மாணிக் தாகூரும் திருச்சி வேலுச்சாமி இன்னும் பேசுறாங்க. அங்க போனதான் நல்லா இருக்கும். அவங்க இருந்தாதான் காங்கிரஸை காப்பாத்து. வெக்கமா இல்ல உனக்கு? ஒரு நடிகனோட போய் நின்னுதான் காங்கிரஸை காப்பாத்தணும்னு சொல்ற வெக்கமா இல்லையா காங்கிரஸுக்கு? எங்க ஐயா பெருந்தலைவர் காமராஜர் என்ன தெரியுமா சொன்னாரு? எம்ஜிஆர் இந்த மண்ணில் அரசியல் பண்ண வந்தப்ப ஐயா பெருந்தலைவர் காமராஜர் என்ன சொன்னார் தெரியுமா? கூத்தாடிக்கு ஓட்ட போட்டேனா நாளைக்கு கூத்தியால வந்து ஆளை விட்டு போயிடுவாண்டான்னு எங்க தலைவர் பெருந்தலைவர் காமராஜர் சொன்னாரா? காமராஜர்
அவன் எவ்வளவு பெரிய கால ஞானின்னு பாரு, எவ்வளவு பெரிய கால ஞானின்னு பாரு. எம்ஜிஆர் ஆட்சிக்கெல்லாம் பிடிக்கிறதுக்கு முன்னால எம்ஜிஆர் அரசியலுக்கு வந்த புதுசிலேயே பெருந்தலைவர் சொன்ன வார்த்தை, கூத்தாடிக்கு போட்டேனா நாளைக்கு கூத்தியா கூட இந்த நாட்டை ஆண்டுட்டு போயிடுவாடா. நடந்துச்சா இல்லையா? நடந்துச்சா இல்லையா? ஐயா நெடுஞ்செழியன் சொன்னாராம், பேராசிரியர் நெடுஞ்செழியன் இருந்தார் இல்லையா, அவர் சொன்னாராம், ஜெயலலிதா கொள்கை பரப்பு செயலாளரானப்ப சொன்னாராம், விளையாட்டா பேசினாராம், போற போக்க பார்த்தா ஜெயலலிதா எல்லாம் முதலமைச்சராயிரும் போல அப்படின்னாராம். கடைசியில பார்த்தா அந்த அம்மா முதலமைச்சராகி இவர் அந்த அம்மா கிட்டே அமைச்சரா இருந்தார். இவ்வளவு கேவலம் கட்ட அரசியல நம்ம ஆத்தாப்பே நம்ம தாத்தேன் பாட்டே இவ்வளவு ஆண்டு காலமா செஞ்சிருக்கா. அவங்க எல்லாம் ஒழுங்கான அரசியல் செஞ்சிருந்தா இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ராஜீவோ பீமனோ சீனிவாசனோ இந்த பகுதியில் இருக்கக்கூடிய வெங்கடேசனோ இந்த வேலைக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. எங்க என்ன பாலம் பாட்டுக்க நீதிமன்றத்தை மட்டும் பார்த்துட்டு பொழப்பு நடத்திட்டு போயிருப்பாரு. என் தம்பி கரிகால பாண்டியன் ஒரு உயர் நீதிமன்றத்துல போய் வழக்கறிஞராகி சம்பாதிச்சுட்டு தான் உண்டு தான் பிள்ளை உண்டு தான் குடும்பம் உண்டு போயிருந்திருக்கலாம். ஆனால் என் தாய் தகப்பன் என் தாத்தன் பாட்டன் பூட்டேன் நீ செஞ்ச செயல் ஈன அரசியல் செயல் என்னை கொண்டு வந்து இன்னைக்கு வந்து இந்த ரோட்ல நின்று கத்த விட்டுச்சு. என்னை போல நாளைக்கு என் மகனும் என் பேர பிள்ளைகளும் இந்த மண்ணில நின்ற கூடாதுன்னு தாண்டா நாம் தமிழ் கட்சிக்கார பிள்ளைங்க இந்த களத்துல நிக்கிறோம். வேற ஒண்ணும் கிடையாது, வேற எதுவும் கிடையாது, வேற எதுவும் கிடையாது. எங்க ஆத்தாப்பே மேல உள்ள கோபம் நாளைக்கு என் பிள்ளையும் என்னைய பார்த்து அந்த மாதிரி கோபப்பட்ட கூடாது. நாதாரி பயல்க ஈன பயல்க நம்மளை இப்படி விட்டுட்டு போயிட்டானு விருதுநகர் மாவட்டத்துக்கு தண்ணி கேட்கிறாங்க, இங்க கிணறு தோன்றாங்க, இங்க இருந்து தண்ணியை கொண்டு போய் விருதுநகர் மாவட்டம் முழுக்க கொடுக்கறாங்க, அப்படி நீங்க தடுக்கிறீங்க. ஆனா இவ்வளவு மலைகளை சுற்றி இருக்கக்கூடிய இந்த மண்ணுல இந்த நிலத்துல எவ்வளவு மழை பெஞ்சிருந்திருக்கணும், அந்த மழை தண்ணீர் எல்லாம் எவ்வளவு தூரம் நம்ம தேக்கி வச்சிருந்திருக்கணும், அதற்குரிய எவ்வளவு பெரிய ஏரிகளும் கண்மாய்களும் குளங்களும் இந்த மண்ணுல இருக்குது. ஆனா இன்னைக்கு இவ்வளவு செழிப்பான இந்த இடத்திலேயே உங்களுக்கு தண்ணீர் பற்றாக்குறை, இங்க இருந்து நீ தண்ணியை கொண்டு போய் அவங்களுக்கு கொடுக்க கூடாதுன்னு சொல்றேன்னா இன்னொரு 20 ஆண்டுகள் இன்னொரு 30 ஆண்டுகள் கழித்து இந்த மண்ணின் நிலை என்னன்னு யோசிப்பார். இதையெல்லாம் யோசிக்கக்கூடிய, இதையெல்லாம் அரசியலாக எடுத்து அரசியல் செய்யக்கூடிய ஒரே பிள்ளைகள் அண்ணன் செந்தமிழன் சீமானின் மேலதிக பிரபாகரின் தளபதிகள் இந்த நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் மட்டும்தான். நாங்க கேட்பது என்ன தெரியுமா? நாங்கள் கேட்பது என்ன தெரியுமா? ஒன்றே ஒன்றுதான் நாங்கள் கேட்பது. ஒரே ஒரு முறை மலையாளிக்கும் தெலுங்கருக்கும் கன்னடர்களுக்கும் கொடுத்த உரிமையை உங்கள் பிள்ளைகள், உங்கள் வயிற்றிலிருந்து வந்த பிள்ளைகள் எங்களுக்கு ஒரு வாய்ப்பை ஒரே ஒரு முறை கொடுத்து பாருங்கள். ஒரே ஒரு முறை. படித்த பிள்ளைகள், பண்பாடு உள்ள பிள்ளைகள், உங்களையும் என்னையும் உயிராக நேசிக்கக்கூடிய பிள்ளைகள் இங்கே ஆட்சி எப்படி செய்வார்கள் அப்படின்னு 5 வருஷம் பாரு, 5 வருஷம் பார் இந்த ஆட்சிய. அதுக்கப்புறம் கரிகால பாண்டியன் இந்த தொகுதியிலே நிற்கிறார் அப்படிங்கிற அறிவிப்பு மட்டும்தான் வரும். எங்களுடைய 5 ஆண்டு கால ஆட்சி நிறைவின் போது டயனா சேவியர் சிவகாசி மண்ணிலே வேட்பாளராக நிற்கிறார் அப்படிங்கிற செய்தி மட்டும்தான் வரும். இந்த மாதிரிலாம் வந்து நின்று உன்கிட்ட ஓட்டெல்லாம் கேட்க மாட்டேன். உங்ககிட்ட ஓட்டு கேட்டு வராது நாம் தமிழர் கட்சி. ஏன் தெரியுமா? அப்படிப்பட்ட அப்பழுக்கற்ற ஆட்சியை அந்த 5 ஆண்டுகளிலும் நாம் தமிழர் கட்சி இந்த நிலத்துல செஞ்சிருக்கும். நான் கேட்கவே வேணாம், நீ எனக்கு போட்டுதான் தீர்வேன். அந்த அளவிற்கு உண்மையும் உயிருமாய் இந்த மண்ணையும் மக்களையும் இந்த நொழியையும் உயிராக நேசிப்பவர்கள் நாம் தமிழர் கட்சியினுடைய பிள்ளைகள். நீங்க தோல்வியை கொடுத்தீங்க, 5 தேர்தல்ல தோல்வியை கொடுத்தீங்க. என்றைக்காவது நாங்கள் கொண்ட லட்சியத்துல, நாங்கள் கொண்ட கொள்கையில என்னைக்காவது நாங்க மாறினோமா? 1.1% தொடங்கி இன்னைக்கு 8.2% வர்ற வரைக்கும் நாங்கள் என்றைக்காவது சோர்ந்து போயிருக்கிறோமா? எங்கேயாவது பின்னோக்கி போயிருக்கிறோமா? ஐயோ இதெல்லாம் சரியா வரல, நம்மள 5 தேர்தல்ல நின்னுட்டோம், ஆனா நமக்கு தோல்விதான் வருது, அப்ப நம்ம என்ன செய்வோம்? யாரு கூடயாவது போயிருவோம். யாரு கூடயாவது 5 சீட்டு 10 சீட்டு வாங்கிட்டு நின்னோம்னா அதுல ஒரு 5 சீட்டு ஜெயிச்சிடலாம். அவன் ஒரு 10 கோடி 20 கோடி தருவான், நம்ம பகிர்ந்து எடுத்துக்கலாம்
அப்படின்னு எந்த இடத்துலயும் சோர்ந்து போகல. உறுதியாக இறுதி வரை கொண்ட கொள்கையில யாருடனும் கூட்டணி கிடையாது. தேசிய திராவிட கட்சிகளோடு கூட்டணி கிடையாதுங்கிறதுல உறுதியாக இருக்கிறோம்னா உங்கள் பிள்ளைகள் எவ்வளவு நேர்மையானவர்கள், எவ்வளவு நேர்மையானவர்கள். ஒரே செய்தித்தாள்ல வருது, ஒரே செய்தித்தாள்ல 2 செய்தி. ஒண்ணு 890 அரசு பள்ளிகள் மூடல். அதே செய்தித்தாள்ல அடுத்த பக்கத்துல 814 மதுபான கடைகள் புதிதாக திறக்க உள்ளது. நான் சொல்லுவது ஒரே செய்தித்தாள். எது ஆட்சி என்று நீயே முடிவு பண்ணிக்க. எது ஆட்சி, எது மக்களுக்கான அரசு? 890 பள்ளிகளை மூடி 814 சாராய கடைகளை திறப்பதா? இல்லை என்றால் கரிகால பாண்டியன் சொன்னது போல நாங்கள் ஆட்சிக்கு வந்து முதல் கையெழுத்தெல்லாம் கிடையாது, அதிக பெரும்பான்மையை வெற்றி பெற்ற உடனேயே என் பிள்ளைகளை போய் அடிச்சு நொறுக்கிடுவான். இந்த கையெழுத்து போடுறது, இந்த முதல் கையெழுத்து, 10வது கையெழுத்து, 11வது கையெழுத்து அதெல்லாம் கிடையாது. வென்றுட்டோம் அப்படின்னா இந்த மண்ணுல 2 விஷயம் அதுவா நடக்கும். 2 விஷயம் அதுவா நடக்கும். ஒண்ணு, மதுபான கடைகள் எல்லாம் அதுவாகவே அடித்து நொறுக்கப்படும். இன்னொன்று அங்கங்க முளைச்சு நிக்குது பாரு, ஜெயலலிதா, எம்ஜிஆர், கருணாநிதி சிலைகள், பெரியார் சிலைகள் ஊரா அடிச்சு நொறுக்கப்படும். இந்த 2 நொறுங்கும் எப்ப தெரியுமா? சீமாவான் என்னும் நான் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக அப்படின்னு சொல்றதுக்கு முன்னால சொல்றேன். நான் அதுக்கு முன்னால சொல்றேன். இது நடக்கலைனா கேளு, என்னன்னு கேளு. இந்த 2 நடக்கலைனா என்னங்க? பெரும் கோபம் கொண்டு இருக்கிற பிள்ளைகள், என் மண்ணில் என் மன்னர்களுக்கான, எங்கள் முன்னோர்களுக்கான சிலைகள் எங்கேயும், எங்க பார்த்தாலும் எம்ஜிஆர், எங்க பார்த்தாலும் ஜெயலலிதா, கருணாநிதி, ஈவேரா, ராமசாமி நாயக்கர் சிலைனா அழிவின் விளிம்பில் இருக்கிற அன்னை தமிழ் சமூகம். அதுக்காக தான் சொல்றேன், அழிவின் விளிம்பில் இருக்கக்கூடிய அன்னை தமிழ் சமூகம். உன்னுடைய அடையாளங்களை அழிச்சுட்டான், உன்னுடைய முகவரியை எடுத்துட்டான், உன்னைய வரலாற்றில இருந்து புறந்தள்ளிட்டான். அண்ணன் அடிக்கடி சொல்லுவாரு, அண்ணன் போதிக்கும் போது தெரியாதா இவனுக்கு, இவன் பாதிக்கும் போது தாண்டா தெரியும். ஆனா பாதிக்கும் போது தெரிஞ்சு என்ன பண்ண? கல்ல பூரா வெட்டி வித்துட்டா, மண்ணை பூரா அள்ளி தின்னுட்டா. அதற்கு மேல நீ என்ன செய்ய போற? எல்லாம் போனதுக்கு அப்புறம் நாங்களே ஆட்சிக்கு வந்தாலும் இந்த மலைகளையும் இந்த மண்ணையும் உருவாக்க முடியுமா? உருவாக்க முடியுமா? மரத்தை வெட்டிட்ட வச்சிடலாம், என் பிள்ளைகளை படிக்க விடாம பண்ணிட்டு படிக்க வச்சிடலாம், குடிப்பவர்களை அடிச்சு நொறுக்கிடலாம். ஆனால் நீ அள்ளிட்டு போன என் கனிம வளங்களை ஒரு நாளும் என்னால செய்ய முடியாது. எது ஒன்றை உன்னால் செய்ய முடியாதோ, எது ஒன்றை உன்னால் உருவாக்க முடியாதோ அதுல கை வைக்கிற உரிமை உனக்கும் இல்லை எனக்கும் இல்லைங்கிற புரிதலோடு நடக்கிற கட்சி நாம் தமிழர் கட்சி. அந்த புரிதல் என் மக்களுக்கும் வரணும், என் மக்களுக்கும் வரணும். 4 கிலோமீட்டர் பாதை, இந்த மேய்ச்சல் நிலம், இந்த 2 மட்டும் கூட உன் பகுதிக்கானத இதுவரைக்கும் நீங்கள் வாக்களித்த பெருமக்கள் செய்யல அப்படின்னா அப்ப மாத்தி யோசிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு சிந்தனை உங்ககிட்ட வரணும். மொத்தம் இந்த 5 வருஷத்துல மட்டும் டாஸ்மாக்ல மட்டும் எத்தனை கோடி தெரியுமா? 2 லட்சம் கோடி. டாஸ்மாக்ல மட்டும் 2 லட்சம் கோடி சம்பாதிச்சிருக்கிறான். 2 லட்சம் கோடி வருஷம் எதுல தெரியுமா வளர்ந்துருக்கிறோம்? நீங்க சொல்றாங்கல்ல வளர்ந்த தமிழ்நாடு, வளர்ந்த தமிழ்நாடுன்னு சொல்றாங்கல்ல, அது எந்த தெரியுமா வளர்ந்துருக்கிறான்? டாஸ்மாக்ல வளர்ந்துருக்கான். நான் இந்த 5 வருஷத்துல மட்டும் உங்களுக்கு சொல்றேன், இந்த 5 வருஷத்துல மட்டும் 2021ல 31 கோடி. நீ கொஞ்சம் கொஞ்சமா பாரு, இது நான் சொல்றதெல்லாம் 1 வார கணக்கு சொல்றேன். அந்த 1 வருஷத்துக்கு எடுத்துன்னு வச்சுக்கிய 31,000 கோடி. அதுக்கு அடுத்த வருஷம் நீ உடனே மகிழ்ச்சி அடைஞ்சிடாத, 29,000 கோடி. இதெல்லாம் குறைஞ்சிருச்சுன்னு நினைக்காத, அது கொரோனா காலம். அந்த 1 வருஷத்துக்கு முன்னால கொரோனா காலத்துல அப்ப கூட பாரு 29 கோடி குடிச்சிருக்க. வரிசையில நின்னா கொரோனா தொற்று வரும், ஒருத்தர் இடைவெளி நில்லாம நின்னோம்னா கொரோனா வரும் சொன்ன காலத்துல கூட 29,000 கோடி குடிச்சிருக்கிறான். இப்படியே வளர்ந்து அது இன்னைக்கு எவ்வளவு தெரியுமா நிக்குது? 48,000 கோடி. டாஸ்மாக்ல மட்டும் 48,000 கோடி. ஒரே நாள் தீபாவளிக்கு மட்டும் எவ்வளவு தெரியுமா குடிக்கிறான்? மதுரையில மட்டும் 190 கோடி ஒரே நாள்.
இவனுக்கு எதுக்குடா மானியம்? இவனுக்கு எதுக்குடா உரிமை தொகை? இது இவனுக்கு எதுக்குடா தங்க தமிழ் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம்? 190 கோடிக்கு ஒரே நாள்ல ஒரு மாவட்டத்தில் மட்டும் குடிக்கிறான்னா இவனுக்கு எதுக்குடா இலவசம் கொடுக்குறீங்க? ரத்தன் டாட்டா ஒரு விஷயம் சொன்னாரு, அதை மட்டுமா இவங்க செஞ்சிருக்கலாம். ரத்தன் டாட்டா சொன்னாரு, நீ டாஸ்மாக் கூட வித்துக்க, நீ என்ன வேணா செஞ்சுக்க, சரக்க நீயே கூட ஊத்தி கொடு கவர்மெண்ட், ஆனா வரும்போது அவன் ஆதார் அட்டையை வாங்கி பஞ்ச் பண்ணிருந்தாரு. ஏன் தெரியுமா? எவனுடைய ஆதார் கார்டை எல்லாம் பஞ்ச் பண்ணிட்டானோ அவனுக்கு எல்லாம் இந்த மாதிரி மானியம் கிடையாதுன்னு சொல்லி இருந்தாரு டாட்டா. ரத்தன் டாட்டா சொன்னாரு. ஒரு உயர்ந்த மனிதன், அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு மனிதன் ஒரு எளிய முறையை சொன்னாரு, வாங்குடா அவன் ஆதாரம் வாங்குடா, குடிக்கிறதுக்கு அவன்கிட்ட காசு இருக்குல்லடா, உன்கிட்ட சரக்கு வாங்குறதுக்கு அவன்கிட்ட காசு இருக்குல்ல, வாங்கு, அவன் ஆதார் அட்டையை வாங்கு, ஒரு பஞ்ச் பண்ணிட்டு கூட அந்த எண்ணெய் குறிச்சுக்கோ, அந்த எண்ணுக்கு உரிமை தொகையோ புதுமை பெண் திட்டமோ எந்த செலவு திட்டமும் கிடையாதுன்னு சொல்றா, அதையாவது செய்கிறாரு. செய்ய மாட்டான். ஏன் தெரியுமா? நீ நினைக்கிற மாதிரி இது அவனுக்கு வருமானம் மட்டும் கிடையாது. நீ நினைக்கிற இந்த வருமானத்துலதான் அரசாங்கம் ஓடுதுங்கிறாங்களே, அப்ப நம்ம குடிச்சாதான் இந்த நாட்டுல குடிமகனா இருக்கவே முடியும் போலேன்னு குடிக்கிற பாரு. நீ தெரிஞ்சுக்கோ, இது வருமானத்திற்காக அல்ல. இல்ல, நல்லா தெரிஞ்சுக்க, இந்த 25 ஆண்டுகள்ல உன்னுடைய உடல் பழைய மாதிரி இருந்திருக்குதா? நம்ம ஆத்தாப்ப இருந்தப்ப இருந்த மாதிரி நம்ம பிள்ளைகளுக்கு இருக்குதா? அந்த உடல் வலுவோடு இருக்குதா? கட்டட வேலை பார்க்கிற ஒரு நிமிந்தாலு அந்த 50 கிலோ மூடைய ஒத்த கையில தூக்கிட்டு போயிருவான். ஒத்த ஆள் 25 வருஷத்துக்கு முன்னால 50 கிலோ சிமெண்ட் முடிய ஒரு ஆளு ஒத்த கையில தூக்கி முதுகு வச்சுட்டு போயிடுறான். இன்னைக்கு தூக்க சொல்லு பார்ப்போம். காரணம் என்ன நினைக்கிற? தினம் குடிக்கிறான். அதான் அவனே போட்டிருக்கானே, குடிப்பழக்கம் உடல் நலத்தை கெடுக்கும், மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு. ஏண்டா நாட்டுக்கும் வீட்டுக்கும் தான் கேடு தானே? அப்புறம் அதை ஏன் இந்த அரசே செய்து? ஏன் இந்த அரசே செய்து? அப்ப என்ன? உன்னைய உழைப்புல இருந்து எடுத்துடணும். இன்னைக்கு பார்த்தேல, இன்னைக்கு கூமாப்பட்டியில யார் இருக்கா? உழைப்பாளி யார் இறங்கிட்டான் இப்ப? ஏன் இங்க உழைப்பாளிகள் இல்லையா? அப்ப நான் ஒண்ணு கேட்கிறேன், அப்ப எல்லாம் படிச்சு டாக்டர் ஆயிட்டியா, வக்கீல் ஆயிட்டியா, இன்ஜினியர் ஆயிட்டியா, அப்பனா சயின்டிஸ்ட் ஆயிட்டியா? ஏண்டா கூமாப்பட்டிக்கு நார்த் இந்தியன் வடக்கன்ஸ் எல்லாம் ஏன்டா இங்க வந்து வேலைக்கு வர்றான்? ஏன் நீ உழைப்பை விட்டு வெளியேறிட்ட? ஏன் உழைப்பை விட்டு வெளியேறின? உன் உடல் போச்சு. ஏன் உடல் போச்சு? டாஸ்மாக். உழைப்பை விட்டு நீ வெளியேறின, வேற ஒருத்தன் இறங்கிட்டான், களை குடிங்கிறதுக்கு வந்துட்டான், களை குடுங்க வந்துட்டான், முடி வெட்ட வந்துட்டான். இந்த பக்கம் குறைச்சு இந்த பக்கம் ஏத்தி வெட்டான்னு அவன்கிட்ட சொல்ல முடியல. ஏன்னா அவனுக்கு புரியல. என்னடான்னு கேட்டா பாபாங்கிறான், என்னடானா பீகாரிங்கிறான், ராஜஸ்தானிங்கிறான். எவ்வளவு சாப்பாடு சாப்பிடணும் ஹோட்டலுக்கு போனா அவன்கிட்ட போய் நமக்கு விருப்பமானதை கேட்டு திங்க முடியல. என்னடானா அவன் சொல்றது நமக்கு புரியல, நம்ம சொல்றது அவனுக்கு புரியல. எதை கேட்டாலும் சப்பாத்தியும் உருளைக்கிழங்கு வந்து வச்சுட்டு போயிரு. இவ்வளவு கேடு கட்டு, இவ்வளவு சீரழிஞ்சதுக்கு பிறகு இன்னமும் நீ எந்திரிக்கலன்னா உங்க பிள்ளைகளுக்கு ஒன்னே ஒண்ணுதான், நீ மாற்று அரசியல் நோக்கி போகாம போ. ஆனா நாங்கெல்லாம் சாகும் போது இந்த உட்கார்ந்து இருக்கோம் பாரு, நாங்கெல்லாம் சாகும் போது நிம்மதியா சாகும். பிறந்த இந்த பெருமை மிக்க தேசிய இனத்தினுடைய அரசியல் விடுதலைக்காக மூச்சரிக்க கத்துனோம்டா, உயிர் துடிக்க குரல் கொடுத்தோம்டா, நாயா பேயா அலைஞ்சோம்டா, இவனுக்கு அரசியல் சொல்லி கொடுத்தோம்டா, இவன் அதை ஏத்துக்கலடான்னு நிம்மதியா சாவும், நிம்மதியா சாவும். ஆனா மீண்டும் மீண்டும் மாறி மாறி சூரியனுக்கு ரெட்டலைக்கு மாத்தி மாத்தி போடுறவாறு நீ ஒவ்வொருத்தரும் சாகும் போது ஒன்ன மட்டும் நினைச்சுக்க, இந்த ஓட்டு போட்ட ஒன்ன நினைச்சுக்க. நீ சாகும் போது நம்ம பிள்ளைக்கு நம்ம பேர பிள்ளைக்கு துரோகம் பண்ணிட்டு செத்துறோம்டா அப்படின்னு மட்டும் நினைச்சுக்க. அடுத்த தலைமுறைக்கு துரோகம் பண்ணிட்டு சாகுறோம்டா நம்ம அப்படிங்கிறத மட்டும் நீ சாகும் போது உன் மனசுல நிப்பாட்டிக்க. ஏன்னா அதான் உண்மை, அதுதான் உண்மை. முந்தி எடுத்து சொல்ல ஆள் இல்ல, 16 வருஷமா எடுத்து சொல்லி கத்துறான். அதுக்கு பிறகு அறிவு வரலனா அது எங்க குற்றம் இல்ல மக்களே, என் உடன் பிறந்தார்களே, அது எங்கள் பிழை அல்ல, அது உங்கள் பிழை. உங்கள் மீது விழுந்த பாவம் சாபம்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான். இத்தனை கூட்டணி பேரங்களுக்கு மத்தியில யாருக்கிட்டையும் போய் எந்த வீட்டு வாசல்லையும் நாம் தமிழர் கட்சி நிக்கல, அண்ணன் சீமான் நிக்கல.
யார காமிச்சு சீமான் மிரட்டல. எனக்கு இவ்வளவு தரலைனா நான் அங்க போயிருவேன், எனக்கு அங்க அவ்வளவு தரேன் இருக்கான், நீ தரலைனா நான் இங்க போயிருவேன்னு எங்க அண்ணன் சீமான் எந்த அறிவாலயத்திலையும் எந்த இபிஎஸ் வீட்டு வாசல்லையும் போய் நிக்கல. எந்த தொகுதி யாரு 35 தொகுதி கொடுத்துருவேன், அதுல எந்தெந்த தொகுதியை தருவேன் அப்படின்னா எவை விட்டு வாசல்லையும் போய் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளோ அண்ணன் சீமானோ போய் நிக்கல. நோட்டு எவ்வளவு தருவேன், சீட்டு எவ்வளவு தருவேன்னு எவன்டா தருவான்னு தேமுதிக மாதிரி கடைசி வரைக்கும் அண்ணாந்து பார்த்து எலும்புக்கு நிக்கிற நாய் மாதிரி நாங்க நிக்கல. எல்லா பேரும் இந்த குழப்பத்துல இருக்கும்போது என் அண்ணன் சீமான் மட்டும் தான் சொன்னா நாம் தமிழர் கட்சி 234 தொகுதியிலும் போட்டியிடும். 234 தொகுதியிலும் என் பிள்ளைகள் தாண்டா நிப்பான். சாதி பார்த்து கொடுக்கல, ஆனால் சாதியை பார்க்காமையும் கொடுக்கல. இடைநிலை சாதிகள் இதுவரைக்கும் அரசியலில் எந்த பிரதிநிதித்துவமும் அடையாத சாதிகளும் இந்த அரசியலுக்குள்ள வரணும்டா. போடுறா அதுல ரெண்ட, போடுறா இதுல ரெண்ட, இது வரைக்கும் எவனுக்குடா இல்ல? மருத்துவர் நாவிதர் தூக்கி போடுறா, பல்லருக்கு 2, பறையருக்கு 2, தனித்தொகுதி பொது தொகுதி எல்லாம் நமக்கு ஒண்ணுதான்டா. போடுறா நம்ம பிள்ளைகளை, படிச்ச பிள்ளைகளை எடுத்து போடுறா, படிக்காத பிள்ளைகளை எடுத்து போடுறா, உண்மையை உணர்வா நிக்கிற பிள்ளைகளை போறா. 234 நிப்பாட்டுறாங்க. இந்த துணிவு, என் மக்கள் மீது நாங்கள் கொள்கிற நம்பிக்கை உலக வரலாற்றிலே கிடையாது. 234 வேட்பாளரையும் திருச்சியில ஒரே மேடையில் அமர வைத்து எவ்வளவு அழகான அற்புதமான ஒரு அமைதியான நாகரிகமான ஒரு மாநாடை நடத்தி காட்டியிருக்கோம்னா, ஒரு மாநாடையே நேர்த்தியா இந்த பிள்ளைகள் இவ்வளவு அழகா ஒழுக்கமா நடத்துது, கட்டுப்பாடோட இருக்குதுன்னா இந்த நாட்டை இந்த பிள்ளைகிட்ட கொடுத்தா எவ்வளவு அற்புதமாக நிர்வாகம் செய்யும். பேசிப்பார். இன்னைக்கு நீங்க பாக்குறீங்கல்ல, புதுசா ஒருத்தர் அரசியலுக்கு வந்திருக்காருல்ல, நான் தான் மாற்று, நான் தான் மாற்று. அவர் எதை மாத்தினாரோ இல்லையோ பொண்டாட்டியை மாத்திட்டாரு, அது மட்டும் நல்லா தெரியும். உனக்கு யாரு வேணும் நல்லா சிந்திச்சு பாரு. இங்க பாரு, நான் இங்க இருக்கிற பிள்ளைகள்கிட்ட சொல்றேன், அதுவும் இளம் பிள்ளைகிட்ட சொல்றேன், தயவு செய்து நாங்க உங்க ஆத்தாப்பனை எல்லாம் அரசியல் வழிபடுத்திக்கிட்டு இருக்கோம். ஒரு பக்கம் அவங்களை எல்லாம் அரசியல் படுத்தி 15 ஆண்டுகளா அரசியல் படுத்தி ஒரு தூய அரசியல் கொண்டு வந்துட்டு இருக்கிறோம். நீ பின்னால் இந்த மாதிரி தற்கொலையை பிடிச்சு தூக்கி விட்டுறாத. திரை வேறு தரை வேறு. ஒரே ஒரு படப்பிடிப்பு இந்த கூமாப்பட்டி பேருந்து நிலையத்துல விஜய வச்சு ஒரே ஒரு படப்பிடிப்புல ஒரே ஒரு காட்சி எடுக்கும் போது நீ பார்த்துரு, நீ தெளிவாயிரு. அதை மட்டும் நீ செஞ்சிரு, நான் சொல்ற எல்லாமே உனக்கு புரியும். திரை வேறு தரை வேறு. ஒரு வசனம் பேசி இப்படி நடிக்கணும்னு அந்த இயக்குனர் அவர்கிட்ட இருந்த வாங்குறதுக்குள்ள எத்தனை முறை அந்த படப்பிடிப்பு திரும்ப திரும்ப நடக்குதுன்னு பாரு. இது திரையில அதையெல்லாம் தொகுத்துதான் உங்ககிட்ட அப்படியே போட்டு இளையராஜா ஏஆர் ரகுமான்லாம் அப்படி பின்னால இசையை கொடுத்து அப்படியே பல தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அவனை பெரிய வீர மாதிரி காட்டுறாங்க, அப்படியே அழகா காட்டுறாங்க. இப்ப என்னைய கூட நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது பக்கத்துல யாராவது நின்று அப்ப போய் கட்சி போச்சு அப்படி தொடச்சு விட்டுட்டு பவுடரை போட்டுட்டு இருந்தாங்கன்னா நான் கூட தான் அழகா இருப்பேன், நான் கூட தான் அழகா இருப்பேன். ஒன்னே ஒண்ணு செய்ய சொல்றான் அவனை விஜய, ஒன்னே ஒண்ணு, அந்த டோப்பா மட்டும் எடுத்து அப்படி காமிச்சு திரும்ப வைக்க சொல்றான். வேற ஒண்ணும் செய்ய வேணாம்டா. டேய், நீ தாய் மாமனா இருக்க வேண்டாம், மண்ணாங்கட்டியா இருக்க வேணாம், எந்த மயிராவும் இருக்க வேண்டாம். ஒரே ஒரு முறை அந்த டோப்பா அப்படி எடுத்துட்டு காமிச்சிட்டு மட்டும் வச்சிரு. ஏன் பக்கத்துல நெருங்க விட மாட்டேங்கிறாங்க? ஏன் நெருங்க விட மாட்டேங்கிறாங்க? எவனாவது சட்டையை பிடிச்சி இருக்கிற மாதிரி முடிய பிடிச்சி எடுத்துட்டான்னா சொட்ட புறம் தெரிஞ்சுக்க. இது தெரியுமா அந்த பிள்ளைகளுக்கு? இது தெரியுமா அந்த பிள்ளைகளுக்கு? திரை வேறு தரை வேறுடா தம்பி, அரசியல் வேறடா தம்பி. முதலமைச்சருங்கிறது அவ்வளவு கேவலமானது கிடையாதுடா. என் தம்பி தங்கைகளுக்கு சொல்றேன், என் பிள்ளைகளுக்கு சொல்றேன், முதலமைச்சர்னா சாதாரணம் கிடையாதுடா. டேய், காமராஜர் உட்கார்ந்து இருந்த சீட்டுடா அது. டேய், காமராஜர் உட்கார்ந்ததுடா. அதுல போய் ஒரு கூத்தாடியை கொண்டு வந்து உட்காரப்ப அது எடுத்த உடனேயுமே அவர் முதலமைச்சர் ஆயிடுவாரு, அப்படியே வந்த உடனேயுமே அவர் தாய் மாமனா மாறிடுவாரு, அப்படியே உங்களுக்கெல்லாம் அண்ணனா மாறிடுவாரு. ஆனா பொண்டாட்டிக்கு மட்டும் புருஷனா இருக்க மாட்டாரு, பிள்ளைகளுக்கு அப்பனா இருக்க மாட்டாரு, பெத்தவங்களுக்கு மகனா இருக்க மாட்டாரு. இந்த கூத்து டேய், இந்த என் பிள்ளைகளுக்கு எவ்வளவுதான்டா சொல்றது? அவ்வளவாடா அறிவு இல்லாம இருக்கீங்க. டேய், நல்லா கவனி, இந்த விஜய்ங்கிறவன் தான் பெத்து போட்டான்ல பிள்ளைய, அதுகளோடயும் இல்ல, கட்டிக்கிட்டான்ல பொண்டாட்டி, அவளோடையும் இல்ல. சரி, அதையெல்லாம் விடு. இவனை பெத்து போட்டாங்கல்ல 2 பேரு, அவங்களோடயும் இல்லடா.
தன்னை பெத்து போட்டவங்க கூட இல்ல, தான் பெத்து போட்ட பிள்ளைகளோட இல்ல, தான் கஷ்ட பொண்டாட்டி கூட இல்ல. ஆனா இவன் வந்து நாட்டை சரி பண்ணிடுவான்னு இந்த பிள்ளைகள்லாம் அப்படியே அந்த சினிமால வந்து எத்தனை சினிமால பத்திரிகையாளர்கிட்ட பேட்டி கொடுத்துருக்கான். ஒரே ஒரு தடவை கொடுக்க சொல்லுங்கடா. இப்ப எத்தனை சினிமால காமிச்சிருக்கீங்கடா, எத்தனை வசனம் பேசுறாரு அப்படியே ஒரு 30-40 மைக்குக்கு முன்னால. ஒரே ஒரு மைக்கு, ஒரே ஒரு பத்திரிகையாளர் வரட்டும்டா, பேசி பாருங்கடா பாப்பா. பேச சொல்றா. எங்க ஆத்தாப்பே நீதான் விட்டுட்ட. இந்த பின்னால வரக்கூடிய பிள்ளைகளுக்காக அறிவுரை சொல்லுங்க, தயவு செய்து அறிவுரை சொல்லுங்க. அன்னைக்கு காமராஜர் சொல்லத்தான் இன்னைக்கு நான் சொல்றேன். கூத்தாடிக்கிட்ட நாட்டை கொடுத்தேன்னா அவன் கூத்தியா திரிசாட்ட கொடுத்துட்டு போயிருவான்டா. சத்தியமா அது நடந்துரும்டா. இதைத்தாடா ஒரு வருஷம் சொல்றேன், எவனும் நம்பலடா. வந்துட்டாடா பட்டு புடவை கட்டி, பட்டு வேட்டி சட்டை கட்டி வந்துட்டாங்களாடா. இப்ப பாருடா, திரிசா மாநில கொள்கை பரப்பு செயலாளர் ஆகும்டா. நான் சத்தியமா அந்த பதவி விட்டு வெளியே போயிருவேன்டா. ஏன்னா இந்த கொள்கை பரப்பு செயலாளருங்கிறதுக்கு ஒரு மதிப்பு இருக்குடா, மாண்பு இருக்குடா. திரிசாவெல்லாம் நீங்க கொள்கை பரப்பு செயலாளர் ஆக்கிட்டீங்கன்னா நீ வேணா பாரு. ஒரு வருஷமா சொன்னோம். நயினார் நாகேந்திரன் கூட தெளிவா சொன்னாப்ல, உண்மையாவே வீரமானவன் எங்க மாமா நயினார் நாகேந்திரன் இருக்காரு, உண்மையாவே வீரமானவன். எந்த நடிகரும், எந்த இயக்குனரும், எந்த தயாரிப்பாளரும், எந்த அரசியல் கட்சி தலைவரும் சொல்லாத ஒன்றை நயினார் நாகேந்திரன் சொன்னார்ரா. பாராட்டுற முதலான திரிசா விட்டுட்டு வீட்டை விட்டு வெளியேற சொல்லு. எல்லா பேரும் ஏறினாங்க. அவனை ஏறினதெல்லாம் யாரு தெரியுமா? குஷ்பு, கற்பு கரசி, ராதிகா, கற்பு கரசி. உங்க வண்டவளம்லாம் எனக்கு தெரியாதா? நயினார் நாகேந்திரன் மன்னிப்பு கேட்க, நயினார் நாகேந்திரன் பேசியிருக்க கூடாது. அநாகரிகமான பேச்சு. ஒரு அரசியல் தலைவரை அப்படி பேசியிருக்க கூடாது. அவர் சொன்னதுதான் உண்மையாய் போச்சுன்னு அவனே சொல்லிட்டானடா. நயினார் நாகேந்திரனை ஏன் வைக்கிறீங்க? அவர் சரியா தானே சொன்னாரு. இந்த பாருங்க நான் ஜோடியா வந்திருக்கேன். ஏன்னா அவனே சரிங்கன்னா நீங்க எல்லாம் அவரு மன்னிப்பு கேட்டாப்புல. பாவம், இவங்க குடுக்குற முட்டுல, இவங்க குடுக்குற சாத்துல எப்பா சாமி மன்னிச்சிருங்கடான்ட்டாப்புல. அப்ப என்னுடைய இளம் பிள்ளைகள் தயவு செய்து அந்த மாதிரி எங்கிட்டாவது நாங்க ஒரு பக்கம் கரை சேர்க்கலாம்னு நினைக்கிறப்ப திரும்ப இந்த கப்பலை இழுத்து கொண்டு போய் நடுக்கடல்ல கொண்டு விட்டுறாதீங்க. இனி காப்பாத்துறதுக்கு ஒரு ஆள் கிடையாது. இதை நீ விட்டுட்டு இந்த சின்ன சின்ன பிள்ளைகள் சினிமாவையும் அரசியலும் ஒன்றாக நினைத்து செய்வார்களே, ஆனால் நிச்சயமாக திரிசாவும் இந்த மண்ணை ஆழ்வார். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. புஷியானந்த் அமைச்சராக இருப்பார். ஏன்னா அவரெல்லாம் சிறந்த மாமா. இவரெல்லாம் என்ன தாய் மாமா? திரிஷாவுக்கும் விஜய்க்கும் உண்மையான மாமாவே புஷியானந்த் தான். அப்ப திரிஷாவே வந்து முதலமைச்சருக்கும் புஷியானந்த் எல்லாம் வந்து உள்துறை அமைச்சரா தான் இருப்பாரு. அதுல எந்த மாற்று கருத்து, எந்த மண்ணாங்கட்டியும் கிடையாது. அதனால திரும்ப வரலாறு திரும்புகிறான்னு திரும்ப கொண்டு போய் கூத்தாடிக்கிட்ட கொண்டு போய் போட்டு விட்டுறாதீங்க. தெளிவான சிந்தனையோடு உங்க பிள்ளைகள் இந்த களத்துல நிக்கிறோம். அண்ணன் செந்தமிழன் சீமான் மிக தெளிந்த அறிவோடு, தெளிந்த அரசியலோடு இந்த மண்ணுல என்ன செய்யணும், யாரை எங்கே நிறுத்த வேண்டும்னு தெளிவாக எங்களா நேர்காணல்லாம் கிடையாது. இப்ப கரிகாலனையும் என் தங்கச்சி டயனாவை கூப்பிட்டு நேர்காணல் கேட்டாரா? நேர்காணல் இன்னைக்கு சந்திச்சிருக்கானே தற்கொலை நேர்காணலாம் வேட்பாளர். என்னடா நேர்காணல்? அப்ப என்னோட லட்சணத்துல நீ அரசியல் நடத்தின, என்னடா கட்சி நடத்தின, நீ எந்த பிள்ளைய எங்க நடத்தினா, எங்க நீ பண்ண வெள்ளுன்னு தெரியல. என்ன நேர்காணல்? நேர்காணல் என்ன மண்ணாங்கட்டு? எவ்வளவு தருவேன்னு கேட்ப, எவ்வளவு செலவழிப்பேன்னு கேட்ப, அதுதானே? அதெல்லாம் இங்க கிடையாது. கரிகால பாண்டியன் என்ன கோடீஸ்வரனா? டயனா என்ன, டயனாவுடைய மாமனார் என்ன மார்டின் லாட்ரி? அது மாதிரி அந்த மாமனாருடைய மருமகளா டயனா? எளிய பிள்ளைகள், உங்களாக வளர்ந்த பிள்ளைகள். உங்களுக்கு என்ன கஷ்டம் நஷ்டமோ அனைத்தையும் உணர்ந்து அதை அனுபவித்த பிள்ளைகளா பார்த்து நிப்பாட்டிருக்காரு. அப்படியே நிப்பாட்டிருக்காரு. அப்படி 234 தொகுதிகளிலும் நிப்பாட்டி இருக்கிற பிள்ளைகளில் ஒருவன் தான் என் தம்பி கரிகாலன். ஸ்ரீவில்லிபுத்தூர் சட்டமன்ற தொகுதியுடைய வேட்பாளராக அண்ணன் செந்தமிழன் சீமான் உங்கள் பகுதிக்கு இந்த மண்ணின் மகனாக கரிகாலனை இந்த மண்ணிலே நிறுத்தி இருக்கிறார். ஆக சிறந்த அறிவாளி, பண்பாட்டுக்கு சொந்தக்காரர், உண்மையான கரத்திற்கு சொந்தக்காரர். நான் சொன்ன மாதிரியே 5 ஆண்டுகள் எங்களிடம் ஆட்சியை கொடுத்து பாருங்கள். அடுத்த 5 ஆண்டுகளிலே இதே போல தேர்தல் வரும்போது உங்களிடம் ஓட்டு கேட்டு வரமாட்டோம். ஆனால் இதே கரிகாலனை இந்த இடத்துல நிற்பார், நீங்கள் இதே விவசாய சின்னத்திற்கு வாக்களிப்பீர்கள் என்று நம்பிக்கையோடு என் தம்பியை அண்ணன் செந்தமிழன் சீமான் களம் இருக்கிறார்.
இவருடைய கரத்தை வலுப்படுத்த நீங்கள் அதிகமாக ஒன்றும் செய்ய வேண்டாம். உங்களுடைய அறிவார்ந்த அரசியலை ஒரு முறை உற்று நோக்கி பாருங்கள். அதுபோக சிவகாசி மண்ணில் என்னுடைய தங்கை டயனா அவர்களை அண்ணன் நிறுத்தி இருக்கிறார். எளிய குடும்பத்திலிருந்து வந்த பெண், படித்த பட்டதாரி, உங்களைப் போலவே எல்லா கடன்களையும், இஎம்ஐ கட்டுவதையும், கஷ்ட நஷ்டங்களையும், மருத்துவமனைக்கு செல்ல பணம் பற்றாக்குறை, பிள்ளைகளை படிக்க வைக்க கல்விக்கு பற்றாக்குறை, அனைத்தையும் அனுபவித்த ஒரு பிள்ளையாக பார்த்து நிறுத்தி இருக்கிறார். ஏன் தெரியுமா? இவர் வளர்ந்து வந்தால், இவர் வெற்றி பெற்று வந்தால் அந்த கஷ்டங்களை உணர்ந்தவனுக்குத்தான் தெரியும் உனக்கு என்ன கஷ்டம், நீ அதற்கு எப்படி பாடுபடுவாய்னு. அதற்காகத்தான் இந்த இரு பிள்ளைகளையும் சிவகாசியிலும் ஸ்ரீவில்லிபுத்தூர் மண்ணிலும் நாம் தமிழர் கட்சியுடைய வேட்பாளராக விவசாயி சின்னத்தில் நிறுத்தி இருக்கிறோம். என் அறிவு சிறந்த பெருமக்களே, என் அன்பிற்குரிய பெற்றோர்களே, என் தாய் தந்தைகளே, என் அக்கா தங்கைகளே, எங்கள் பிள்ளைகளே, நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒரு வேலை. வரக்கூடிய தேர்தல் நாள் அன்று உங்கள் ஆள்காட்டி விரலிலே ஒரே ஒரு அழுத்தத்தை விவசாயி சின்னத்தை பார்த்து அளித்து விடுங்கள். மாற்று அரசியலுக்கு வழிவிடுங்கள். இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. 2026 படைப்போம் புதிய அரசியல் வரலாறு. நாம் தமிழர்.